24ஆம் தேதி ஆயிட்டு மார்ச் மாதம். இப்போ வந்து ஐபிஎலுக்கு இன்னும் என்ன 28ஆம் தேதி தானே சனிக்கிழமை ஐபிஎல் தொடங்கும் போது. இதுக்கு இடையில 2 நாளைக்கு முதல்ல பெரிய அளவான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு மைதானத்துல. இப்ப எல்லாம் இந்த ட்ரெண்டா இருக்கும், பேக் டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பழைய எல்லாரையும் பிடிச்சு வந்து ஒரு பெரிய நிகழ்வு செய்திருக்காங்க சேப்பாக் மைதானத்துல. எல்லாம் மஞ்சள் உடுப்பெல்லாம் போட்டு பார்க்க வந்தவர்கள் மஞ்சள் உடுப்பெல்லாம் போட்டு டிஷர்ட்லாம் போட்டு ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்க்க வந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. அந்த மைதானம் ஃபுல்லா 20,000 கிட்ட வந்திருந்தாங்களாமா. 21,000 பேர் வந்திருக்காங்க. கொடுமை. 21,000 பேர் வந்து சும்மா வந்தவங்க இல்ல, டிக்கெட் எடுத்து வந்தவங்க. டிக்கெட் பிரைஸ் இவ்வளவு ஆண்டு மாதிரி போச்சு. இந்திய பெருமதிப்படி 2,000 ரூபாய் தான் குறைஞ்ச டிக்கெட். பெரிய காசு தான். பெரிய காசு மாதிரி மச்சிலே அதை விட குறைவாதான் இருக்கும். அது காரணம் தான் முக்கியமானவங்க வந்துருப்பாங்க. அது மாதிரி கூடின டிக்கெட் 20,000. கொடுமை இந்தியா காசு. ஆனா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். ரஹ்மான் மியூசிக்ல கன்சர்ட், மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடந்திருந்தது. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிபிஷன். அதான் நான் பார்த்தேன். மைக்காசி விளையாடுறது பாத்தீங்களா? ஜடேஜாட பந்துக்கு 2 போலுக்கும் ஆஃப்ல 6. தோனி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஏய் நீ இன்னும் ஆக்டிவா தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. சஞ்சு சாம்சன் முரளிட்ட மாத்தினது தோனி பார்த்து சிரிச்சது. ஒரு 6 தான் 6 பால் சஞ்சு சாம்சனுக்கு போடுவார். முழு பேரும் ஸ்டம்ப்ல தோனி பின்னுக்கு சிரிச்சிட்டு நிக்கிறார். இன்னும் அந்த டேர்ன் அந்த மாதிரி டேர்ன் யார்ட்டும் இல்ல தானே. முரளியின் ஆஃப் பந்துக்கான டேர்ம் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. அந்த நேரத்துல இருந்தாக்கள் சக்லி முஸ்டாக் மற்றும் அனில் கும்ப்ளே இந்த மாதிரியான ஆட்களை தாண்டி விளையாடும். நானாதான் இப்ப என்னுடைய மகனுடைய அன்றைக்கு ஒரு மேட்ச் பார்த்து கொண்டு கேட்க கழிச்சு கொண்டு இருந்தேன். நாங்கள் பார்த்த ஸ்பின்னர்ஸ் டேர்ன் வந்து விழுந்து அப்படி பந்து திரும்பி போறது நல்லா தெரியும். முரளிதரன், ஷேன் வோன் லெக் ஸ்பின்னர்ஸ் இப்ப இருக்கிறாங்க. லெக் ஸ்பின்னர்ஸ் அப்படி விழுந்து அப்படி சாதுவா திரும்பி போகும். அப்ப நேர போற மாதிரி சமிந்த பாசையே போடுவார். ஷேன் வோன் போடுவார். லெக்ல வயிற்றுக்கு வெளியால போல் விழும், பிச்சுக்கு வெளியால விழுந்த மாதிரி இருக்கும். விக்கெட்ல வந்து அடிச்சுட்டு போகும். ஷேன் வோன் ஆஃப்ல போட்டு பின்ன கொண்டு வரல. முரளியிடட்டு நீங்க சொன்ன மாதிரி சக்லைன் முஸ்டாக் அகமட், அனில் கும்ப்ளே, ஸ்டுவர்ட் மேக்கில் ஆஸ்திரேலியாவில அந்த ஸ்பின் இப்ப மிஸ் பண்றோமா? இப்ப என்னதான் பெரிய ஸ்பின்னர்ஸ் நாங்க சொன்னாலுமே இவ்வளவு ஷார்ப் டர்ன் இப்ப இல்ல. எனக்கு வந்து ஷேன் வோன் அனில் கும்ப்ளே 2 போலிங் வந்து இப்ப முரளியின் போல இந்த பக்கத்தால வரும்ன்ற ஓரளவுக்கு நம்ம பார்த்து பழையனதால தெரியல. ஆனா அனில் கும்ப்ளே, சக்லிங் முஸ்டாக், ஷேன் வோன் சொல்ல அது எங்க வருது எங்க போகுது. ஏன்னா அது வந்து இந்த ஆஃப்ல இருந்து வரதோ லெக்ல இருந்து வரும். அந்த திருப்புற அது அங்கிருந்து இங்க வந்து அடிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஈஸியானது இல்லை. கொஞ்சம் விட்டாலே பின்னுக்கால போய் விக்கெட்ல படக்கூடிய பந்துகள் தான். நிறைய விக்கெட்ஸ் அப்படி அனில் போலலாம் சரி அந்த ஸ்டெம்பால டக்குன்னு தள்ளி கொண்டு போக முடியாது. இன்னும் அந்த ஃபீல் என்னதான் ஐபிஎல் வந்தானா வேர்ல்ட் கப் வந்தானா அந்த காலத்து அந்த பிளேயர்ஸ்ட எங்கேயோ மிஸ்ஸிங் இல்ல என்ற மாதிரி தான் இருக்கு. அன்றைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தோனி முரளியின் போல பார்த்து இப்படி பாக்குறாரு. அட பாவிகளா, நீங்கெல்லாம் இன்னும் இப்படியெல்லாம் இருக்கு, ஏன்டா விளையாட போனீங்க? மைக் அசி இந்த 6 பார்த்து, முரளியின் போல பார்த்து, இப்படியெல்லாம் இருக்கு இன்னும் பாருங்க. நம்மளாக்கள் அந்த அளவுல ஒரு 10% கூட இல்ல. சொல்லுங்க டீம் எல்லாம் இன்னும் சொல்றாங்க ஜெயசூரியவும் முரளியையும் வாசையும் வச்சிருந்தா இன்னும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்ப முரளி, சமிந்த பாஸ், அடுத்தது ஜெயசூரிய, மாவனத்தை பத்து, கல்வித்தாரணம், லசித் மலிங்க, இந்த மாதிரியான துடுப்பாட்ட வீரர்கள், பந்து வீச்சாளர்கள் யாருமே இல்ல. இப்படி போதா இல்ல இந்த மாதிரி தான் இருக்க போதா? பழைய வீரர்களை மட்டும் தான் பார்த்து இல்ல சந்துரு, இவ்வளவு பேரை பற்றி ஐபிஎல் பாருங்க கூப்பிட்டு ஸ்ரீலங்கண்ட இவ்வளவு லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தா 3 பேர் தான் இப்ப இந்த முறை ஐபிஎல்ல விளையாடுறது கன்ஃபர்ம்ட் ஆகி இருக்குது. 4வதா இப்ப தஷுன் சானுக்கு 2 நாள் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்காரு போல. மாட்டியிருக்காரு. இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஐபிஎல்லோட இன்னும் பெரிய பிரச்சனைல மோதுற மாதிரி கதையை விட்டுட்டு இருக்காங்க. அது மோதையில அது பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல இருந்து 2 பேர் ஐபிஎல்லுக்கு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர் தஷுன் சானுக்கு இன்னொரு நாட்டு பிளேயர் தண்டப்பணம் மரோட போறோம் மாதிரி சொல்லிருக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் அவங்களோட ஏதோ சைன் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு ஐபிஎல் வாய்ப்பு கிடைச்சதும் அவர் பிஎஸ்எல் தான் விளையாட இல்லைன்னு சொல்லி இப்ப ஐபிஎல்லுக்கு போயிட்டார். இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவிச்சிருக்குது ஐபிஎல் பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் நீங்க விட்டுட்டு யாராவது ஐபிஎல்லுக்கு போனீங்களா இருந்தா நாங்க தண்டப்பணம் அல்லது தண்டனை அதற்கு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். ஐபிஎல்லும் பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கும் ஒரே காலத்துல நடக்கும். ஒரே காலத்துல பாகிஸ்தான் சூப்பர் லீக்கும் நடக்க போகுது. அதுல என்ன யாரெல்லாம் நடப்பாங்க பாகிஸ்தான்ல இப்ப ஸ்டீவன் ஸ்மித் போயிருக்கின்ற அந்த கதை ஒன்று போய்கின்ற ஸ்டீவன் ஸ்மித்தும் டேவிட் வோனர் ஐபிஎல் விளையாடினாரு. ஐபிஎல் இன்னும் விளையாடல போல இருக்குது. அல்லது டேவிட் வோனரா இன்னொரு வீரரா சில பேருக்கு அச்சுறுத்தல்கள் வந்திருக்குது. நேற்றைய தினம் தான் ஸ்டீவ் ஸ்மித் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கின்றார். மிக கடுமையான ராணுவ பாதுகாப்போடு தான் அவர் அழைத்து செல்லப்பட்டார். என்ன காரணம்? தீவிரவாதிகள் இவர்களை அட்டாக் செய்வோம் என்று சில ஆஸ்திரேலியா வீரர்களின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் மீது தாக்குதல் நடத்த போகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள்.
அப்படி இருக்கும்போது விளையாடுறாங்களாங்க. அப்படி இருந்து ஸ்டீவ் ஸ்மித் போயிருக்கின்றார், இன்னும் சிலர் அப்போ இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக், PSL அந்த பிரச்சனைகள் அப்போ போய்கொண்டிருக்க அவங்க அங்கே இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை? PSL யாரும் விளையாடலாம், சில முக்கியமானவர்களை குறிவைத்தபடி கதையை விட்டு விடுறது அல்லது குழப்ப வேணும் அல்லது தீவிரவாத தாக்குதல்கள், இதுதானே அங்கே பிரச்சனைன்றது. இதுதானே இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு இதில் போய்கொண்டு இருக்கின்றது. அதுதான் தஷுன் சானக பிரச்சனை. தஷுன் சானக வந்து சாம் கரன், இங்கிலாந்து அணியின் வீரர் இல்லாத இடத்துக்கு இப்பொழுது அவரை எடுத்திருக்கின்றார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ். கவிந்த் மெண்டிஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். உபாதை ஒன்றும் இல்லை என்றதால ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அனுமதி வழங்கி அனுப்பி வைத்திருக்கின்றது. அதே போன்று நுவான் துஷார பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், அவருக்கும் உபாதை பிரச்சனைகள் இல்லாதபடியே அவர் போய் விளையாடலாம், எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லிட்டாங்க. வெனது வசரங்க, மதிஷ பத்ரன, இஷான் மாலிங்க 3 பேருமே உபாதைக்குட்பட்டிருக்கின்றார்கள். அதால நீங்க போக முடியாது, அதாவது நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் தர மாட்டோம், உபாதையை குணமடைந்து விட்டோம் என்று காட்டினால் போகலாம். அநேகமாக மதிஷ பத்ரன ஏப்ரல் 10 பின்னர் 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கின்ற வேளையில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வனிது என்ன நிலைமை என்பதே தெரியவில்லை. பத்தும் நிசங்க ஃபுல் ஃபிட். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எனக்கு தெரிந்து பத்தும் நிசங்க அடிக்கின்ற அடியை பார்க்கின்ற வேளையில முழு மேட்சுமே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் சந்துரு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நிலைமை. IPL முந்தி IPL என்றா எத்தனை பிளேயர்ஸ் எல்லா அணிலையும் இருந்தவங்க, சூரிய மகேல, டில்ஷான், மாலிங்க, சங்கா, அஞ்சலோ மேத்யூஸ் இன்னும் இருந்தாங்க. அந்த அடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தவங்க. இப்ப யாருமே திசர பெரேரா இப்ப யாருமே போக இயலாது அல்லது இல்ல பேர் என்ற அளவுக்கு 2-3 பேர் தானா இலங்கையில 2 பேர் தான் இருக்காங்க, 2-3 பேர் தான் இருக்காங்க. இதுல ஒரு IPL நல்லா சொன்னீங்க நீங்க. அதுவும் சரிதான். இது ஒரு IPL-க்கான ஒரு கலகலப்பான ஆரம்பமா இருந்தது. இந்த IPL போட்டிகள்ல பொதுவா இந்த முறை நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த அணிக்கான வாய்ப்பு இருக்கும்? போன முறை சரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏதோ. IPL வந்து ஆரம்ப கட்டம் என்றது சந்திர 10 அணிகளுக்கும் வாய்ப்பு தான். இப்ப ஆரம்பத்துல ஒரு காலம் இருந்தது, அந்த ஃபேண்டசி பிளேயர்ஸ் முக்கியமானவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாம் செய்து கொண்டு போய்விடுவார்கள். இப்ப சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். எல்லாருமே பேலன்ஸ். இதுல வந்து அந்த இந்தியாவில இருந்து நேஷனல் டீம்ஸ்ல இல்லாதவங்க இருக்கிறாங்களே, வந்து அடிச்சு கொளுத்தி விட்டு போற விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி டீமை பாருங்க, எனக்கு பாக்க சுப்மன் கில் மட்டும்தான் தேசிய அணி ஒன்றின் தலைவர், அவர் தான். மற்ற 9 தலைவர்களும் எந்த அணிக்கும் தலைவர்கள் இல்ல பாருங்க. அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ருத்ராஜ் கைகூட் சென்னை, அவர் டீமிலேயே இல்ல. அக்ஷர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு, அவர் கேப்டன் இல்லை, இந்தியா டீம்ல இருக்கிறார். சுப்மன் கில் ரைட் தலைவர். அஜின்கியா ரஹானே இந்தியா கிரிக்கெட்லயே இப்பொழுது இல்லை, அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரிஷப் பாண்ட் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், அவரும் தலைவராக இல்லை, இந்திய அணியில் இருக்கின்ற வீரர். ஹார்திக் பாண்டியா அவர் ஒரு முக்கியமான வீரர். சூர்யா அங்கே இருக்கின்ற வேளையிலும் ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன் டே இந்தியாவோட உபதலைவர், அவரும் இந்த அணிக்கும் தலைவராக இல்லை. ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ். பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலிய அணியின் தலைவர், அவர் தான் SRHக்கு தலைவராக இருந்தவர், அவரும் உபாதை காரணமாக விளையாட முடியாத நிலைமையில் இஷன் கிஷன் இப்பொழுது அங்க தலைவர். அப்ப இப்படி இருக்கின்ற வேளையில் நாங்கள் இதையும் பெரிய அளவில் இவங்க தான் இப்படித்தான் போற போக்கில அன்னைக்கு மெச்ச பற்றி கதைச்சிட்டு யார் வர்றாங்க என்றதான் திருப்ப முடியும் ஒழிய இதுல எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தான் வெல்வீங்க, நாங்க தான் வெல்வோன்ற எந்த கதைக்கும் இடமில்லை. அதுதான் IPL வந்து சப்போர்ட்டர்ஸுக்கான ஒரு போட்டி தான். இதுல வந்து நாங்கள் கொமனா இருக்கிறோம், பேலன்ஸ் இல்லாம அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. சந்தோஷமா மெச்ச பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். ஒரு டீம் எங்கட டீம் தூக்கி வச்சா அந்த டீமுக்கு நாங்க சப்போர்ட்டா கண்ணை மூடிக்கொண்டு சண்டை பிடிக்கணும். அவ்வளவுதான். இது வந்து இந்த கிட்டத்தட்ட அஜித் விஜய் ஃபேன்ஸ் சண்டை மாதிரி. IPL வந்து எங்கட டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், சண்டை பிடிப்போம் இருந்து அந்த டீம் கடைசி வரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இது ஒரு ஃபேண்டசி. இதான் விஷயம். இந்த IPL நாங்க வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாட போறோம். முடிஞ்ச அளவு ஒவ்வொரு போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு போட்டிகள் நடக்க போற விஷயங்கள், இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து முடிந்த அளவு கொண்டு வரலாம்னு நம்புறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? IPL போட்டி பற்றி நாங்க பேசணும், இல்ல நீங்க பேசாம வீட்டுல இருங்கன்னு சொல்றீங்களா? நான் 2 பேரும் இல்ல, அன்றைக்கு நாங்க சொன்னோம் இதே மாதிரி ஒரு கதை சொன்னதே கன பேர் சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட இல்லாது, கதைக்கு இல்லாது வந்து ஒழுங்கு மரியாதை வீடியோஸ் இருக்காண்டு மார்னிங்கே வந்திருக்கு. அப்ப சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம் என்ன மாதிரி நாங்க பண்ணலாம், பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத கருத்துக்களை சொல்லுங்க, பார்க்கலாம்.